व्यजामात्रमणे लक्ष्मीनाथसमारम्भां नादयामध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदां गुरुमुरुकं व्यामोहः अस्मत्प्रणामेभ्यः हस्मद्गुरुदैनिकसिन्धो रामानुजाय शरणं भवति குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமாக உருகுமாலோ என் செய்தி என்கின்ற ஆழ்வாரின் பாசுரத்திற்கு ஏற்ப திருவரங்கத்திலேயே வண்டி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளையும் அன்றகண்ட தாமரையாய் வீற்றிருக்கக்கூடிய பெரிய பிராட்டி தாயாரை முதற்கண் புற்று பணிந்து வணங்கிவிட்டு இடையில் காஷாயமும் திருக்கரத்தில் பிரதண்டத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய நம்பி ராமானுஜர் திருவடிகளை ஊற்று பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் ஆச்சாரியன் ஸ்ரீ 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 அப்பன் பரகால ராமானுஜ எம்பாஜி சுவாமிகள் அவருடைய முன்னடிகளை ஊற்று பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் தமிழ் ஆசிரியை திருமதி சத்யாமையார் அவர்களுடைய முன்னடிகளை ஊற்று பணிந்து வணங்கிவிட்டு இந்த இன்பகரமான இரவு வளரக்கூடிய மாலை வளைகளிலே மகாபாரதம் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக முனை மகாபாரதம். இந்த மகாபாரதத்துக்குள்ள யக்ஷ பிரசன்னம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் யக்ஷ பிரசன்னம் அப்படின்னாக்கா தர்மபுத்திரனிடத்திலே அந்த யக்ஷன் கேட்கும் கேள்விகளை தொகுத்து 124 கேள்விகளாக யக்ஷ பிரசன்னத்தில் வச்சிருக்காங்க. அந்த யக்ஷ பிரசன்னம் அறிவு சார்ந்து அனுபவம் சார்ந்த ஒரு கேள்வி பதில்களாக நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்லணும்னாக்கா அது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி யக்ஷ பிரசன்னம் அப்படின்றது. அதுல போன வகுப்பு வரைக்கும் 70 கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய தினம் 71வது கேள்வியாக தன்னை தானே ஒரு பொருள் கண்டறிய முடியாததற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்ற கேள்வி யக்ஷன் கேட்கிறான் தர்மபுத்திரனை பார்த்து. தன்னை தானே கண்டறிய முடியாததற்கான ஒரு காரணம் என்ன? எனக்கு என்னதெல்லாம் தெரியும், நான் யாரு, நான் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியும், என்னால் இது முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தீர்க்கமா தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட ஒரு கட்டத்துல இது என்னால முடியாதோ, இது என்னால செய்ய முடியுமா, இது சாத்தியப்படுமா எனக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனசுல அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அங்கங்க வரும். இது நமக்கு மட்டும் தானான்னு கேட்டா கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஒரு என்ன ஐயப்பாடு. சரி, உயிரினங்களுக்கு மட்டும்தான் வருமா? ஜடப்பொருள்களுக்கும் வரும். தன்னுடைய பொருளை தன்னுடைய வஸ்துவை தானே மறைத்துக் கொள்வதற்காக யாராவது விரும்புவார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அதுக்கு விளக்கம் தர்மபுத்திரன் சொல்லணும். ஒரு பொருளை தன்னையே வெளிப்படுத்திக் கொள்ள இயலாத அளவிற்கு மூடிக்கொள்வது எது அப்படின்னாக்கா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் தான். அந்த இருள் மட்டும்தான் நம்முடைய மனதிலே மண்டி கிடக்கிறது. அந்த இருளின் காரணமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் துறந்து நாம் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ள போறோம். எனக்கு என்னன்னே தெரியல, என்னால் இதை செய்ய முடியல, எனக்கு என்னன்னே தெரியல, இதை என்னால் பண்ண முடியல, இது என்னன்னே தெரியல என்னன்னே தெரியலன்னு சொல்லணும் இல்லையா? அது இருள் மட்டும்தான், அது அந்த மாயை தான், அந்த இருள் தான். அந்த இருள் எப்பொழுது வெளியே போகும் அப்படின்னு கேட்டா நாம் நம்மை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த இருள் நம்மை விட்டு அகலும். அது மிகப்பெரிய மேஜிக். இந்த இருள் சொல்றோம் இல்லையா, அது மிகப்பெரிய மேஜிக். அந்த இருள் நம்மை விட்டு அகல வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும். முதல்ல நாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி, அந்த ஒளியை நோக்கி நாம் போக வேண்டும். நாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒளியை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல் முயற்சி நாம் தான் எடுக்கணும்.
ஆனா நம்ம அந்த முயற்சியை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த இருள் வந்து நம்ம கிட்ட மண்டிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக அடியனுக்கு காய்ச்சல், தொண்டை சரி. இன்னைக்கு சாயரட்ச வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் கூட பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி போய் பேச போறேன்னு தெரியல. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னாக்கா நான் மட்டுமே முயற்சி எடுக்க வேண்டும். அதை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியும். இப்ப நான் வெளியில வரணும் அப்படின்றத முதல்ல நம்ம நினைக்கணும். அதுக்கு தடையா எதெல்லாம் இருக்கோ, எந்தெந்த மாதிரியான இருள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி நாம் வெளியில வரணும். அது தர்மபுத்திரன் சொல்றோம். ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள இயலாத அளவிற்கு ஒரு இருள் மறைக்கிறது. சரி, நண்பர்கள் கைவிடப்படுவதற்கான காரணங்கள் என்ன? அப்படி சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உடுக்க இழந்தவன் கை போல் அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவாங்க. நீங்க நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வள்ளுவரை மாதிரி வேற யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டா தெரியல. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரமா வச்சுட்டு வராரு வள்ளுவர். கல்வி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அதிகாரம் தான், கேள்வின்னு கேட்டா ஒரு அதிகாரம் தான், அடக்கமுடைமைனா ஒரு அதிகாரம் தான், குறைவுடைமைனா ஒரு அதிகாரம் தான், ஒழுக்கமுடைமையா ஒரு அதிகாரம் தான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரமா வச்சுக்கிறாங்க. நட்புக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா நட்பு மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு. எங்க அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னைக்கு மனைவியெல்லாம் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல, அடியேன் உள்பட. இல்ல வீட்டுல பெரியவங்களாம் பார்த்து அப்பா இதுதான்டாப்பா பொண்ணு, சரி இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் எப்படின்னாக்கா இதுதான் பொண்ணுன்னு கொண்டு போய் மாப்பிள்ளையே அப்பா அம்மா கிட்ட காட்டிடுறாங்க. அதனால அந்த பிரச்சனை இல்லை. அப்ப அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. சரி, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி எல்லாம் பிறக்கணும், கரு உருவாகும் போது டாக்டரா உருவாகும் நம்ம நினைக்கிறோம். சரி, ஆனா அதே மாதிரி உருவாகுதான் கேட்ட கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க, அடியேன் பாலியத்தில் இருக்கும் பொழுது நல்லா பேசுறான், வக்கீலுக்கு படிக்க வைங்க அப்படின்னாங்க. நல்லா சமைக்கிறான், கேட்டரிங்க்கு படிக்க வைங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என் பிள்ளை இன்ஜினியரிங் ஆகணும்னு கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்தாரு. அடியேன் தமிழ் வருது. கொஞ்சம் வாயை வச்சு பழகிறோம், அவ்வளவுதான். அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பை வள்ளுவர் பெருந்தகை 4 அதிகாரத்துல எப்படி எல்லாம் வகுத்து வச்சிருக்க அப்படின்னாக்கா, நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு. நாங்க அடிக்கடிக்கு பிள்ளைங்க கிட்ட பள்ளிக்கூடத்துல சொல்ற விஷயம் அதுதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது ரொம்ப இறுக்கமா 40 திருக்குறளையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாமா வேணாமான்னு யோசி. முதல்ல எடுத்தோடனே நட்புனா என்ன, வாட் இஸ் மீன் பை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத சொல்றேன். நட்பு எதெல்லாம் நட்பு அதிகாரத்துல வரும் அப்படின்றத சொல்றேன். சரி, இது நட்பு தானா எப்படி ஆராயிட? அவங்ககிட்ட போய் பேசினோம்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பான், பேசி பழகும், அது நட்பு கிடையாது. அவனால் நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதனால் அவனோடு நட்பு கொள்ளலாமா, அது நட்பு கிடையாது. ஒரு முக்கிய பிரமுகர் அவர் கூட நம்ம நட்பு வச்சுட்டோம்னாக்கா அவர் கூட போகும்போதே நம்மளும் அதே மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம், அது பேர் நட்பு கிடையாது. நட்பு ஆராய்தல் ஒரு அதிகாரம் வைக்கிறேன். அதுக்கடுத்து திருக்குறள் ரொம்ப ரொம்ப அதிகாரம் ரொம்ப அழகு. தீ நட்புன்ற பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதுக்குள்ள சேராது, பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு படி மேல போய் இது என்ன பிரமாதம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றது போல தீ நட்பை தாண்டி கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறேன். இந்த கூடா நட்புன்றது காசு கொடுத்துரு அவங்க கிட்ட வேலைக்கு வரது. எங்க அம்மா அடிக்கடிக்கு அடியனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல நட்பா இருந்தா 10 ரூபாய் பணம் கொடுத்து சேரும். நல்ல நட்பா இருந்தா 10 ரூபாய் பணம் கொடுத்து சேரும். கெட்ட நட்புன்னு தெரிஞ்சுதுன்னா 20 ரூபாய் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீ விலைக்கு வந்துடு அப்படின்வாங்க. அப்ப கூடா நட்பு அவங்க கூட சேரவே சேராது, எக்ஸ்ட்ரீம் கூட போய் சேராது.
அப்ப நட்புக்கு 4 அதிகாரம் வச்சாரு வள்ளுவர். அப்ப நண்பர்கள் கைவிடப்படுவதற்கான காரணம் எது அப்படின்னோடனே தர்மபுத்திரன் சொல்றான், பேராசையின் காரணமாகவே நண்பர்கள் கைவிடப்படுகிறார்கள். ஆசை. புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசைதான் அழிவுக்கு காரணம். அதுக்கு நான் ஆசையே படாம இருக்கலாமா? சாமியார் சொன்னார், அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு புத்தகமே இருக்கு. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. நான் சொல்றது வந்து 2007 2008 நான் புக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அத்தனைக்கும் ஆசைப்பட ஜெகி வாசுதேவனுடைய புத்தகம் வந்து மிகப்பெரிய பெஸ்ட்செல்லர் புக்கா இருக்கு. இப்ப ஆசைப்படுறது நல்லதா, ஆசைப்படாம இருக்கிறது நல்லதா? ஆசைப்படலாம், ஆனால் அது பேராசையாக மாறும். ஆனா இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மயிரிழப்பு தான் வித்தியாசமா இருக்கும். நம்ம மனசுல முதல்ல அப்படி ஆசையா தான் வரும். அதே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உட்கார்ந்து பேராசையா இருக்கிறது. சொந்தமா ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கணும். அது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். அப்புறமா ஊருக்குள்ள வாங்கணும்னு சொல்லும், அப்புறம் அதை கட்டணும்னு சொல்லும், அப்புறம் முதல் மாடி கட்டணும்னு சொல்லும், அப்புறம் 2வது மாடி கட்டணும்னு சொல்லும். ஆசை வளர்ந்துட்டே போகும். இந்த ஆசை வளர 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 அது பேராசையாக மாறும். இப்ப நண்பர்களுடன் இருக்கும் பொழுது பேராசை இருக்கக்கூடாது. அப்படி பேராசை இருந்தால் நம்முடைய நட்பு நம்மை விட்டு பிரிந்து. எழுபத்தி 3ஆவதாக, சொர்க்கம் செல்லுவதில் ஒருவனை தோல்வி உறச் செய்வது எது? சொர்க்கத்தை நோக்கி போறோம், எல்லா ஆத்மாவும் அதுதான் யோசிக்கும். யாராவது நரகத்துக்கு போகணும்னு யோசிப்போமா? கடவுளே எனக்கு நரகத்தை கொடு அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நரகம் எவ்வளவு கொடுமையானதுன்றது நமக்கு சினிமாலாம் நிறைய காமிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்காங்க, எண்ணெய் சட்டியில போட்டு பொறிப்பாங்க. அது வேற ஒரு டேரக்டர் வேற படமா வேற எடுத்துட்டார். சங்கர் அப்படின்ற டேரக்டர் கருட புராணத்தை படமா 28 நரகங்கள் உண்டு. கருட புராணம் கணக்குப்படி 28 நரகங்கள் உண்டு. இன்னென்ன பாவம் பண்ணா இன்னென்ன நரகத்திலே இன்னென்ன தண்டனைகள் அப்படின்னு அதை வகைப்படுத்திக்கலாம். உயிரை கொள்றது, உயிர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட எல்லா உயிரும் உயிர் தான். அது ஈ, கொசு, பூச்சி, புழு அதெல்லாம் வகையெல்லாம் கிடையாது. இன்னென்ன வகைக்கு இன்னென்ன தண்டனைலாம் இல்லை. உயிர் எல்லாம் உயிர் தான். அப்ப உயிர் வதை செய்யக்கூடாது. அப்ப சொர்க்கத்தை அடைவதற்கு மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டும்? சொர்க்கத்துக்கு போகாம மனிதனை எது தடுக்குது? எது தடுக்கும்? எல்லாம் நினைக்கிறோம்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் ஆசை உண்டு. இந்த ஆத்மா மறுபடியும் இந்த பூமிக்கு வரக்கூடாது. ஒன்று சரி, இந்த ஆத்மா பூமிக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா அது எங்க போய் நிலையா இருக்கணும்னாக்கா சொர்க்கத்துல போய் நிலையா இருக்கும். இந்த மனிதனுடைய புத்தி செத்ததுக்கு அப்புறமும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும்போது இல்லை, வாழும்போது இல்லை, செத்ததுக்கு அப்புறமும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கும். சந்தோஷமா இருக்கும். நல்ல எந்த விதமான வாய்ப்பும் நான் ஆளாகக்கூடாது. எது ஆத்மா நினைக்கிறார். சரி, உயிரோடு இருக்கும்போது தான் அந்த தேகத்தை பத்தி நம்ம நினைக்கிறோம், தேக சுகத்தை நம்ம விரும்புகிறோம். இதற்கு செய்யக்கூடிய எல்லா விதமான சவரட்சணை பத்தி நம்ம நினைக்கிறோம். அது பவுடர் பூசுறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம துணி கொடுக்கறது வந்து எல்லாமே நம்ம அதுக்காக தான் நினைக்கிறோம். தேகத்துக்கு ஆத்மா கிடையாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா நரகத்துக்கு போகணும்னு நினைக்குமா? ஒரு நாளும் நினைக்கிறேன், ஒரு நாளும் நினைக்கிறேன். ஞானிகளை கூட எடுத்துக்கங்களேன், இறைவனுடைய திருவடியை மட்டுமே யோசிக்குமே தவிர இறைவா நான் செய்தது தவறு, எனக்கு நரகத்தை கொடு அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப நரகத்திற்கு போகக்கூடாது அப்படின்னா பற்றற்று வாழ வேண்டும். ஆசை இல்லாம இருக்கும். அது எப்படி ஆசை இல்லாம இருக்கும்?
ஆசையோடவே பிறந்தோம், ஆசையிலேயே பிறந்தோம், ஆசையோடவே பிறந்தோம், ஆசையோடவே வளர்ந்தோம். அது எப்பொழுது வரும் அப்படின்னாக்கா, உண்மை பொருள் எதுவென்று கண்டறிந்து விட்டால் பற்றறுத்து விடும். அப்படியும் ஒரு பற்று இருக்கும்னு வச்சுக்கணும். பற்று முழுவதுமாக நீக்கப்படாது. என்ன பற்று இருக்கும் அப்படின்னாக்கா, இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்கின்ற பற்று நம்மை பற்றிக் கொண்டே இருக்கும். எல்லாம் கடந்த ஞானிக்கு கூட இந்த பற்று உண்டு. அப்ப பற்றற்ற நிலை மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நீங்க காரைக்கால் அம்மையாரா இருக்கட்டும், இல்ல ஆழ்வார்களா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், பட்டினக்கணிகளா இருக்கட்டும், வள்ளல் பெருந்தகையாக இருக்கட்டும், வள்ளல் பெருந்தகைக்கு கூட ஒரு பற்று இருந்தது இல்லை. அதனாலதான் சொல்றார், கடை விரித்தேன் கொள்வார்களை கட்டிக்கொண்டேன். என்ன கஷ்டப்பட்டு கடை விரிச்சா? என்ன கடை விரிச்சாரு? சுத்த சன்மார்க்க நெறியை கடை விரித்தேன், அதை யாருமே கொள்ளவில்லை, அதனால் நான் கட்டிக்கொண்டேன். யாராவது வாங்கிக்கலடான்னு கேட்கிறேன். நம்ம அந்த கடை கிட்ட போயிட்டு சில சாமி பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதில் ஒரு IAS அதிகாரி பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவர் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புத்தக கடை அங்கே வச்சிருக்கார். அவர் எழுதிய புத்தகங்களை எல்லாம், ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அந்த மேசை மீது அடுக்கி வைத்திருக்கிறார். விலை குறைவான விலைதான் இந்த நிகழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடத்திலே நடைபெறுகிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஒரு 300 ஆசிரியர் பெருந்தகைகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த புத்தக கடைக்கு எல்லாரும் வராங்க. நான் பார்க்கிறேன், இது ஒரு காட்சி பொருளா பார்க்கிறேன். அந்த புத்தக கடைக்கு எல்லாரும் வராங்க, அந்த புத்தகத்தை எடுக்கிறாங்க, பார்க்கறாங்க, மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஒருத்தரும் காசு கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கல. பக்கத்திலேயே ஒரு தின்பண்ட கடை இருக்கு. அந்த கடையில அவ்வளவு கூட்டம், அவ்வளவு வியாபாரம். அறிவுக்கு எது தேவை, வயிற்றுக்கு எது தேவை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியும். நீங்க அறிவுக்கும் வயிற்றுக்குமே உங்களுக்கு வேறுபாடு தெரியல அப்படின்னும் போது, அதையும் தாண்டி ஒருபடி இந்த ஆன்மாவுக்கு எது தேவை அப்படின்றது எப்ப தெரியும்? தெரியாது. அதுதான் வள்ளலார் சொல்றார், அதுதான் பட்டினத்தடிகள் சொல்றார். பிறவாமை வேண்டும் கேட்கிறார் காரைக்கால். ஒருவேளை நான் பிறந்துட்டா, நான் ஒருவேளை பிறந்துட்டா, அந்த அம்மாவுடைய எண்ணம் பாருங்க, ஒருவேளை நான் பிறந்துட்டா எனக்கு மறவாமை வேண்டும். என்ன மறவாமை வேண்டும்? உன்னை மறவாமை வேண்டும். நீங்க ஆழ்வாருடைய பதிகங்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். எனக்கு மோட்சம் கொடுங்க, மோட்சம் கொடுங்க, எனக்கு இந்த உலகம் வேண்டாம். நீங்க பற்று அறுத்து விட்டால் இந்த உலகம் உங்களுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்காது. பற்று இருக்கக்கூடாது. பற்று அறுத்து விட்டோம் அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் நமக்கு இந்த உலகம் பிடிக்காது. இந்த உலகத்தில் இருப்பவர்களை பார்த்தால் பிடிக்காது. இந்த உலகமே நமக்கு மாயையாக போகும். அப்ப அதை சொல்ற, உலகத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பற்றில்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீ சொர்க்கத்தை அடைவாய். ஒருவன் எதனால் இறந்தவனாக கருதப்படுவான்? அவன் உயிரோடு தான் இருப்பான், ஆனால் இறந்தவனாக கருதப்படுகிறான். எப்பொழுது? யக்ஷப்பிரசன்னம் நீங்க ரொம்ப வைதீகமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இல்ல ரொம்ப அப்படியே புதுமையா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களும் நிறைய இருக்கும். அதுல ஒரு கேள்விதான், இன்னைக்கு நீங்க 5/2/2026 இன்னைக்கு ஏத்த மாதிரி இந்த கேள்வி இருக்கு. ஒருவன் எப்பொழுது இறந்தவனாக கருதப்படுகிறான்? செல்வமற்ற நிலை அவனிடம் வரும் பொழுது அவன் இறந்தவனாக கருதப்படுகிறான். அவ்வளவுதான் சார். ஒரு 100 ரூபாய் இருந்தா தான் சார் நம்மளே மதிப்போம். நீங்க வெளியில போகணும்,
வீட்டை விட்டு நீங்க வெளியில போகணும். எப்ப என்ன நம்பிக்கையில போவீங்க? கையில ஒரு 100 ரூபாய் இருந்தாதான் வாசல் படியே தாண்டணும்னு உங்களுக்கு மனசு தோணும். அந்த 100 ரூபாய் இல்லை அப்படின்னா வெளில போவோம் தோணும். சும்மா அந்த வீட்டில் இருக்கிறத திருட்டு கம்முன்னு கிடக்கும். எதுக்கு வெளில போனால் அதில் 100 ரூபாய் செலவாகும். எப்படி 100 ரூபாய் செலவாகும்? நீங்க செலவு பண்ணணும்னு போகல, அது செலவாகும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், அது என்னுடைய பாரியா இருக்க முதல்ல என்ன வேணும்னு முதல்ல எழுது. மளிகை சாமான் எழுதுற கணக்குல முதல்ல என்ன வேணும்னு எழுது, அப்புறமா கடைக்கு போகலாம். அவன் என்ன சொல்லுவா, எனக்கு அங்க போனாதான் எனக்கு ஐடியா வரும் அப்படின்னு. நான் ஒரே மட்டும் சொல்லுவேன், இது வேலையற்ற வேலை. அங்க போய் பார்க்கறதெல்லாம் ஒண்ணு வாங்குறதுக்கு கடைக்கு போகக்கூடாது. முதல்ல இந்த அண்ணாச்சி கடை அப்படின்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மளிகை கடை, அண்ணாச்சி கடை அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சரக்கெல்லாம் உள்ள வச்சுப்பாங்க. ஐ மீன் மளிகை சாமான சொல்றேன், சரக்கு மளிகை சாமான் அதெல்லாம் உள்ள வச்சுப்பாங்க. அண்ணாச்சி வெளியே வந்து நிற்பாரு. என்ன வேணும்னு நம்ம சொன்னோம்னாக்கா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுப்பாரு. நீங்க அன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கணும். எனக்கு நல்லா ஞாபகம். எங்க அம்மா கையில ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து, ராஜா இதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னாங்கனாக்கா வரும்போது கை நிறைய பணத்தோட சின்ன காசோடு வருது, நோட்டோடு வருது. இப்ப எப்படின்னா நேரா போறது ஒரு சூப்பர் மார்க்கெட், அவனே கையில ஒரு கூட வேலை கொடுத்துட்றான். கூட வெயிட்டா இருந்தா இந்த தள்ளு வண்டி ஒன்று கொடுத்துட்றான், அதுக்கு ட்ராலின்னு ஒரு தள்ளு வண்டி ஒன்று கொடுத்துட்றான். ஏன்னா நோக்கக்கூடாதுல்ல, வெயிட் ரொம்ப சுமந்துட்டீங்கன்னா பில்லிங் கவுண்டருக்கு போயிடுவீங்க. பில்லிங் கவுண்டருக்கு சீக்கிரமா நீங்க போகக்கூடாது. அவனுடைய ஐடியா பாரு, மாஸ்டர் பிளான் இருக்கலாம், தள்ளிக்கிட்டே போகலாம். அதனால ஜாலியா இருக்கும் தள்ளுறதுக்கு. கடையில இப்படியே ஒவ்வொன்னா எடுத்து போறோம். ஏன்டி கையிலப்பா இருக்கட்டும், அது தேவைப்படும். தேவைக்கு வாங்குறதே இல்லை, தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டிலேயே அதெல்லாம் எடுத்து போறது. ஒரு கட்டத்தில் இது எதுக்கோ தெரியல, 2-3 பேர் எடுத்தாங்க, எதுக்காவது இது பயன்படும், நம்ம எடுத்து உள்ள போடும். அந்த கடை பேர் சொல்லக்கூடாது, அதனால கம்முன்னு இருக்கு. புதுசா இப்ப சென்னையில் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா அந்த கடை கொண்டு வந்து, ஆசைக்கு ஒரு வாட்டி போனேன். அந்த ஆசைக்கு மேல இன்னொரு ஆசை வந்து தெரியுமா, அதுக்காக இன்னொரு வாட்டி போனேன். 3வது வாட்டி கூப்பிட்டா நான் வரல, நீங்க தான் போயிட்டு எவ்வளவு வேணும் கூப்பிட்டா. இந்த 3வது வாட்டி ஏன் கையில காசு கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம போனோம்னா 500க்கு 1000 ரூபாய் செலவாகும். அவ போனான்னா 500 ரூபாய்னா 500 ரூபாய் முடிச்சுட்டு வந்துடுவான். நம்ம போனாதான் கூட இவன் இருக்காரு வாங்கிக்குவோம். இப்ப அவங்க கையிலேயே காசை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஓ இவ்வளவுதான் இருக்கு, அவன் இதுக்குள்ள பார்க்கணும். நான் அடிக்கடிக்கு சொல்ற விஷயம், அடியனுடைய கிரகத்திலேயே நடக்கும் ஒரு சம்பவம். நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சே சொல்றேன். புதுசா வேலைக்கு போற ஆண் பிள்ளைகள் இல்லை பெண் பிள்ளைகள் கிட்ட சம்பளம்னு ஒன்று வரும். அந்த சம்பளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பெற்றவங்க புதுசா கையில வாங்கிப்பாங்க. ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் இல்லை ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னாக்கா, பிள்ளை அப்படியே கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கும். அதை வாங்கி வச்சுப்பாங்க. இனி அடுத்து வர தலைமுறைக்கு சொல்றேன், இந்த பெட்ரோலுக்கு, அப்புறம் பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸுக்கு செலவுக்கு, அப்புறம் பெட்ரோல் செலவுக்கு, அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தேவையான செலவு, இந்த ஷூ வாங்கணும், பஸ் வாங்கணும், பெல்ட் வாங்கணும், இதெல்லாமே அம்மா அப்பா கிட்ட கேட்டு இருக்கணும் நித்தியப்படி. அதனால அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில வீட்டுல எல்லாம் டெய்லி படிக்க காசுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டெய்லி 100 ரூபாய். அதுல ஒரு சின்ன திருத்தம் மட்டும் நம்ம பண்ணோம்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்ல நாளைக்கு வரக்கூடிய சமூகத்துக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, அடியேன்னு தெரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தரீங்களா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாங்க மாட்டோம், பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து டெய்லி கொடுத்தா 100 ரூபாய், 6 நாளைக்கு 600 ரூபாய் ஆகும். 4 சனிக்கிழமை போயிடுச்சு, 4 ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சுனாக்கா 2600
ரூபாய் ஒரு மாசத்துக்கு கணக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து 3000 ரூபாயை கையில கொடுத்து இதோட அடுத்த 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா 3000 வாங்கணும். அது வரைக்கும் இதான் செலவு காசு கொடுத்து பாருங்க. இந்த 3000த்துல 1000 ரூபாய் கூட செலவாங்க. ஏன்னா இப்ப அது அவன் பணம். 3000 கொடுத்து செலவு பண்ணிட்டானா பண்ணிக்கோ, அது ஒரே நாள்லயே பண்ணிக்கோ. ஆனா மறுநாள் வந்து எங்கிட்ட காசு கேட்கணும். நீ மேனேஜ் பண்ண, நீ தான் அதை சரி கட்ட. சேர்த்து வச்சுக்கிறியா, அது சௌகரியம், சேர்த்து வச்சுக்கோ. அடுத்த மாதம் சேர்த்து செலவு பண்ணணும். ஆனால் மாதத்துக்கு 3000 ரூபாய் நான் கொடுக்குறதா வச்சு. இது என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல இது ஏன் பணம், நான் எப்படி செலவு பண்ணணுன்றதை கற்றுக் கொடுக்கும். சிக்கனமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுக்கும். செலவாளியான பிள்ளைங்களுக்கு செலவு நம்ம இந்த மாதம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமே நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்றதையும் கற்றுக் கொடுக்கும். கண்டிஷனாக சொல்லிடுங்க, இதை தாண்டி நான் 10 காசு கொடுக்க மாட்டேன். செலவு பண்ணா அவ்வளவுதான். அது 29ஆம் தேதி செலவு பண்ணா 30ஆம் தேதி காசு கிடையாது. நீ தான் மேனேஜ் பண்ண. இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வரக்கூடிய தலைமுறையினர் அந்த செல்வத்தை ஒழுங்காக பாதுகாப்பார்கள். அப்ப செல்வம் ரொம்ப முக்கியம். செல்வம் இல்லை, பணம் இல்லை அப்படின்னாக்கா நாம் பிணமாக கருதப்படுவோம். இது உண்மை. யக்ஷபிரசன்னம் சொல்லுது. இறந்தவனாக கருதப்படுபவன் யார் அப்படின்னாக்கா, செல்வம் இல்லாத மனிதனை இறந்தவனாக இந்த உலகம் கருதப்படும். ஒரு நாடு எதனால் இறந்ததாக கருதப்படும். அடுத்து நாட்டுக்கு வந்தாச்சு. ஒரு நாடு எப்பொழுது இறந்ததாக கருதப்படும். இப்ப மனிதன் இறந்தவனாக கருதப்படும், செல்வம் இல்லை அப்படின்னா ஒரு நாடு எப்பொழுது இறந்ததாக கருதப்படும். எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை செல்வம் இருந்தாலும், ஒரு மன்னன் இல்லை என்றால் அந்த நாடு இறந்ததாக கருதப்படும். எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆறில்லா ஊருக்கு அழகுபால், நீரில்லா நிச்சிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால். அம்மையாருடைய பாட்டிலே கடைசி வரிதான் ரொம்ப ஹைலைட். பாழே மடக்கொடி இல்லா மனை அப்படின்னு முடிப்பார். ஒரு வீடுன்னு இருந்தா எது அழகு. சோஃபா செட்டு, 65 இன்ச்சு டிவி, டபுள் டோர் வச்ச ஃப்ரிட்ஜு, நல்ல மாடலர் கிச்சன், 4 பர்னர் வச்ச ஸ்டவ், தங்க நகை, வைர நகை, அதெல்லாம் கிடையாது. அபயாசம் தான். இந்த வீட்டில் பெண்ணுன்னு ஒருத்தி இருக்கணும். பாழே மடக்கொடி இல்லா மனை அப்படின்னு முடிப்பாங்க. தாண்டி இன்னொன்று சொல்றேன். ஒரு வீடுன்னு இருந்தா தந்தை என்று ஒருவன் இருக்க வேண்டும். தந்தை இல்லாத வீடு என்ன சொல்றது, அது திருப்தியாக இந்த வாக்கியமே முழுமை அடையாது. அப்ப அது போலத்தான் இந்த நாடும். ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்னாக்கா, அந்த நாட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு தந்தை எப்படி இருப்பானோ அது போல அந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் அவசியமாக இருக்க வேண்டும். அப்ப மன்னன் இல்லாத நாடு அனாதையாக கருதப்படும், இறந்ததாக கருதப்படும். சிராத்தம் எதனால் இறந்ததாக கருதப்படுகிறது? பித்ருகாரியம்லாம் செய்கிறோம்ல, வீட்டில் பெரியவங்களாம் இறந்துட்டுருப்பாங்க, தாத்தா பாட்டிலாம் இறந்துட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் அம்மா அப்பா உட்காந்து சிராத்தம் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. திதி கொடுக்கறது, எள்ளும் தண்ணி அரைப்பாங்க. அது எப்பொழுது இறந்ததாக கருதப்படும்? இது ஜடப்பொருள் தானே, இது உயிர் கிடையாது. சிராத்தம் என்பது ஒரு நிகழ்வு. நிகழ்வு எப்பொழுது இறந்ததாக கருதப்படும் அப்படின்னாக்கா, கல்லாத புகவிதன் துணை கொண்டு செய்யப்படும் சிராத்தம் இறந்ததாக கருதப்படும். நீங்க நிறைய இந்த மாதிரி நடக்கும். நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னாக்கா பார்க்கணும். இது தெரியாம நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லி வச்சுட்டாங்க, ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுத்தா நல்லது. ஏன்?
ராமேஸ்வரம் அப்படின்றத தாண்டி ஓடக்கூடிய நதி தீரங்களை எல்லாம் தர்ப்பணம் செய்தால் நல்லது. அதை நம்மளுடைய அவதார புருஷர்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப ராமர் பம்பையில உட்கார்ந்து தசரதற்காக திதி கொடுத்தார். பம்பை நதிக்கரை இருக்கு இல்லையா கேரளத்துல, இந்த பம்பை நதிக்கரையில பம்பை நதியில உட்கார்ந்து தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஏன் ராமேஸ்வரம் அவ்வளவு ஸ்பெஷல்? சீதாமாவால் உருவாக்கப்பட்ட லிங்க திருமேனி ஆத்மலிங்கம். அது மண்ணால செய்யப்பட்ட லிங்கம், ஆதலால் அதற்கு அபிஷேகம் கிடையாது. 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு ராமநாத சுவாமின்னு பேரு. பெரிய ஒற்றுமை பாருங்க. ராமன் பூஜை செய்த லிங்கம், சீதா பிராட்டி உருவாக்கிய லிங்கம். அதனால அங்க சாத்தம் கொடுத்தா நல்லதா? சரி, ராமர் அங்க வருவதற்கான காரணம் என்ன? கிஷ்கிந்தா காண்டத்துல கிஷ்கிந்தை வரைக்கும் வந்தாச்சு ராமாயணத்துல. அப்போ ராமனுக்காக தூது போகணும். 200 வெள்ள வானர சேனையோடு தென் திசையை நோக்கி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் போறாங்க. அப்ப தென் திசைக்கு குறிப்பாக அனுமன், ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன் எல்லாரும் போறாங்க. அப்படி போகும் பொழுது ராமன் என்ன பண்ணாரு? அனுமனை கூப்பிட்டாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கையில் எழுதி கொடுத்தாரு. என்னதுன்னு பார்த்தா கணையாழி. ஆழினா மோதிரம். ஆழியில தமிழ்ல நிறைய அர்த்தம் உண்டு. ஆழினா கடல்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆழினா சக்கரம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆழினா தேர்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆழினா மோதிரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப அந்த கணையாழியை கழட்டி கையில இருந்த வைர மோதிரத்தை கழட்டி சுவாமி கொடுத்தார். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அங்கிருந்து சீதாமா சூடாமணி கொடுத்தாங்க. சூடாமணி அன்னைக்கு சொல்லி வனவாசம் வருவதற்காக அயோத்தியிலிருந்து கிளம்பினாங்களே, மரபுரி தரிச்சுட்டு தானே கிளம்பினாங்க. இவங்க கையில எங்கிருந்து வைர மோதிரமும் சூடாமணியும் வந்தது. இன்னும் சொல்ல போனா கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த பகுதியில் வரும். சுக்ரீவன் கிட்ட வந்து ராமன் கேட்பார், பாடி இந்த மாதிரி வான மார்க்கமாக அகாய மார்க்கமாக யாராவது ஒரு பெண்ணை கடத்திட்டு போனாங்க நீ பாத்தியா? அப்ப அங்க இருந்த வானரம் எல்லாம் சொல்லுவோம், ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி யாரோ கடத்திட்டு போனாங்க. அந்த அம்மா போகும்போது தன்னுடைய ஆபரணத்தை எல்லாம் கழட்டி கீழே போட்டா. அந்த ஆபரணத்தை எல்லாம் கழட்டி கொண்டு வந்து சேகரிச்சு எங்க அரசர் சுக்ரீவன் கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சுக்ரீவன் நான் ரொம்ப நல்ல மற்றவங்க நாட்டுக்குள்ள ஆசைப்படாது. ஒருவேளை 2026 இருந்தா 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவன் அன்னைக்கு விற்கிறது போனோன்னு தெரியல. கிடைச்ச நிறைய ரொம்ப நல்லது. இப்போ கூட ஒரு துப்புரவு பணியாளர் அம்மா வந்து கிடைத்த 45 சவரத்தை வந்து உரியவர் இடத்துல கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு பாராட்டு மழை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அந்த அம்மாவை கூப்பிட்டு பார்த்து பேசி கட்டி பிடிச்சி அரவணைச்சி அந்த அம்மாவோட ஒரு புகைப்படம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மனிதம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற இடத்துல இப்படி ஒரு மனிதன் நிறைந்த ஒரு ஆத்மாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போ சுக்ரீவன் கொண்டு வந்து காட்டுறான், அந்த மூட்டையை அவிழ்த்து காட்டுறான். ராமர் கண்ணுக்கு தாத்தாரியா தண்ணி கொண்டு ராமர் கேட்கிறார், அப்பா லட்சுமணா இது உங்க அண்ணியினுடைய அட்டிகை தானே? தெரியாது. இது உங்க அண்ணியினுடைய காசு மாலை தானே? தெரியாது. இது உங்க அண்ணியினுடைய ஆரம் தானே? தெரியாது. இது உங்க அண்ணியினுடைய இரட்டவள சங்கி தானே? தெரியாது. இது உங்க அண்ணியினுடைய ஒட்டியாரம் தானே? தெரியாது. பக்கத்துல அந்த குரங்கு இன்னொன்று சொல்லிச்சான், இவனுக்கு அண்ணியே தெரியுமா தெரியாதான்னு தெரியல, எதை கேட்டாலும் தெரியாதுன்றான். இவனுக்கு அண்ணியே தெரியுமா தெரியாதா? முதல்ல அதை கேட்க சொல்லித்தால. ராமர் கடைசியா, அப்பா லட்சுமணா இது உன் அண்ணியினுடைய காற்சிலம்பு தானே? ஆமா இது நம்ம எங்க அண்ணியினுடைய காற்சிலம்பு தான். அப்ப இவ்வளவு நேரமா தெரியாது தானே? இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, இது வரைக்குமே அவன் காலை தாண்டி வேற எதையுமே அவன் அண்ணியை பார்க்க அவனுடைய கற்புக்கு இது ஒரு இலக்கணமா சொல்றான்.
அப்பேற்பட்ட நகையெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த நகையெல்லாம் எங்க இருந்து வந்தது? வனவாசத்துல வந்தாங்க. எங்க இருந்து வந்தது? இந்த வனவாசத்துக்கு கிளம்பி வரும் பொழுது எல்லா துவாரங்களையும் கழட்டி கொடுத்தாச்சு, மரபுகள் தரிச்சாச்சு. அப்ப ராமர் கையில் ஒரு வைர மோதிரம். அது யாரு போட்டதான்? கல்யாணத்தப்போ ஜனக மகாராஜா போட்டதான். தன்னுடைய ஜாமாத்தான் மாப்பிள்ளைக்கு ஜனகர் போட்ட மோதிரம், வைர மோதிரம். அதை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் போட்டதை அம்மா வீட்டில் காட்டி கொடுக்கும். அதனால அதை அவர் கழட்டல. அதே போல சீதாம்மாவுக்கு கோசலை தந்த உட்காத்து சீதனத்துல அந்த சூடாமணி உண்டு. அவ சொல்லி அனுப்பிச்சா. யார் கோசலை இதை கொடுக்கும் பொழுது சொல்றா, இது எங்க மாமியார் அவங்க மாமியார் கொடுத்தா, அவங்க மாமியார் எங்க மாமியார் கொடுத்தாங்க, எங்க மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்க வேண்டியம்மா, நீ வச்சுக்கோ. எங்க காலத்துல ஒரு தோசை தவா சொல்லியிருப்பார் அன்னைக்கு. அது வந்து எங்க பாட்டி காலத்து தவா. அது என்னமோ அந்த தோசை தவால செஞ்சோம்னாக்கா அந்த தோசை கூட அது மெத்து மெத்து. அது என்னமோ அது தெரியல, ஆனால் அது அப்படிதான் போகும். இந்த மாதிரி இந்த பரம்பரையா வர பண்டபாத்திரம்லாம் இன்னும் சில பேர் வீட்டில் பாரம்பரியமா வச்சிருப்பாங்க. அப்புறம் நகை அந்த மாதிரிலாம் வரும். அதுல சூடாமணியும் உண்டு. அதனால அதை மட்டும் அவள் கழட்டல, மற்ற எல்லாத்தையும் கழட்டி. அந்த மற்ற நகையெல்லாம் எங்கேருந்து வந்ததுனாக்கா, மற்ற நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்தா ஆசிரமத்துல சித்தாசிரமத்துல வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய முனிபத்திரிகள் எல்லாம் வந்து திருமணமானவர்கள் நகை இல்லாம இருக்கக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லி தங்களுடைய நகைகளை எல்லாம் சீதாம்மா கொடுத்தாங்க. அதெல்லாம் கழட்டி கழட்டி ஒன்று ஒன்றா போட்டாங்க. அப்போ அனுமனை கூப்பிட்டாரு ராமபரன். கூப்பிட்டு தன்னுடைய வைர மோதிரத்தை கழட்டி இந்தாப்பா அப்படின்னு கையில கொடுத்தாரு. சுவாமி என்ன பண்ணணும்? இல்ல நீ ஒரு வேலை சீதையை பார்த்தா இதை அவர்கிட்ட காட்டு, அடையாளமா. ஏன்னா உன்னை இதுக்கு முன்னாடி அவ பார்த்தது இல்லைல்ல. ஏன்னா சீதை பிரிந்த பிறகுதான் அனுமன் வந்து ராமனோடு சேருவார். அதனால சீதா பிராட்டியில இதை காட்டு அப்படின்னு. சரி, அத்தனை குரங்குகள் போச்சு இல்ல. ஜாம்பவான் அனுமனை விட அறிவாள். ஜாம்பவான் அறிவாள், அனுமனை விட அனுபவசாலி, வயதிலே மூத்தவர். ஏன் அவர்கிட்ட எல்லாம் கொடுக்கல? அனுமனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சரியத்துல நிறைய வகை உண்டு. அங்க இருக்க குரங்குகள் எல்லாம் அடிக்கடிக்கு நினைக்குமா, இந்த ராமனிய அடிக்கடிக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்க, ராமபிரான் அழுதுகிட்டே இருக்க. அதுல ஒண்ணு இந்த அனுமன். ராமன் இந்த வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் உட்காந்து எதையாவது ஆத்த பார்த்தா அழுறாரு, பூவை பார்த்தா அழுறாரு, செடியை பார்த்தா அழுறாரு, சாப்பாட்டை பார்த்தா அழுறாரு, எதை பார்த்தாலும் அழுறாரு. அவர் ஏன் அழுறாருனாக்கா, அங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் சீதையுடைய ஞாபகங்கள் அவருடைய மனதை ஆச்சுது. அதனால அவர் அழுது. இதை ஒரு வாட்டி கேட்டுக்க, இல்லப்பா என்னுடைய மனைவி சீதையை நினைத்து நான் அழுகிறேன், நான் எப்படி உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறேனோ அதே போலத்தான் அவரும் இருப்பாளோ அப்படின்னாங்க. அனுமன் மனசு நினைச்சாரா, சீதாமண்ணா அவ்வளவு பெரியவங்களா, ராமபிரான வந்து கஷ்டப்படுற அளவு தான். அப்ப ராமன் நினைச்சார், யாரோ ஒருவர் சீதையை பார்க்க கூடாது, சீதை எப்படிப்பட்டவள் என்று நீ யோசித்தாய் அல்லவா, அதனால் நீ சீதையை பார்க்க வேண்டும் அனுமனே அப்படின்னு சொல்லி கடையாடிய ராமர்கிட்ட அனுமன் கொடுத்தார். அனுமன் கிட்ட ராமர் கொடுத்தார். அதை வாங்கிட்டு நேரா போறார். போயிட்டு மறுபடியும் சீதாமா கிட்ட இருந்து அந்த சூடாமணிய இங்க இருக்கக்கூடிய இந்த கடையாளியை காமிக்கிறாரு. அங்க இருந்து சூடாமணியை வாங்கிட்டு வர வந்த உடனே சொல்றாரு, அதான் அவருக்கு சொல்லியும் சிறுலரும் பட்டோம், நீங்க இந்த மாதிரி இந்த பசங்க யாரையாவது கூப்பிட்டு கீழே போய் பார்த்துட்டு வராங்கனாக்கா திருப்பி கூப்பிட்டு, என்னடா கீழே போனியா, நான் இங்கேருந்து கீழே போனேன்னா மிஸ் அங்கே இல்லையா, அங்கேருந்து அப்படியே கெமிஸ்ட்ரி லேப் போனேன்னா கெமிஸ்ட்ரி லேப் ஃபுல்லாக பார்த்தோன்னா அங்கேயும் இல்லையா, அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபிசிக்ஸ் லேப் போனோன்னா அங்கேயும் இல்லையா, அப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் பயாலஜி லேப் போனோன்னா அங்கேயும் இல்லையா, அப்புறம் அந்த பிள்ளைங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதனால் நான் போய் மிஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்.
நேரம் கம்ப்யூட்டரில் போன விஷயத்தாலும் சொல்ல வேண்டியது. இப்போ ராமர்கிட்ட ராமர் வந்து கேட்குறாரு. ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீதை அனுமன் பார்த்துட்டு வந்துட்டான். அனுமன் பார்த்துட்டு வந்ததுக்கு என்ன சொல்லணும், நான் இங்கேருந்து ராமேஸ்வரம் போனேன்னா அங்கே போய் தேடி பார்த்தேன்னா கடல் தான் இருந்ததா, அங்கே எதுவுமே இல்லையா. அதுக்கப்புறமேட்டு நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன்னா அந்த இடத்துல ராமநாமத்தை சொன்னேன்னா அங்கே ஜடாயும் சம்பாதியும் ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு சிறகுகள்லாம் இல்லாமல் போச்சா. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் சொன்னோமா, அவருக்கு சிறகுகள் மீண்டும் உடைத்துதா. அங்கேருந்து அவர் பறந்து பார்த்தாரா, இங்கேருந்து 100 யோஜனை தூரத்தில் வீணை கொடின்னு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு நகரம் இருக்குன்னு சொன்னாரா. நான் அதுக்கப்புறமேட்டு மகேந்திரகிரிக்கு மேலே போனேன்னா அங்கேருந்து நான் ஜாம்பவானுடைய அறிவுரைப்படி ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னேன்னா அதுக்கப்புறமா அங்கிருந்து சுரசை அப்படின்னு சொல்லி 3 விதமான தடைகளை தாண்டி லங்கினியை கொன்று அங்கிருந்து நேரம் நான் இலங்கைக்குள்ள போய் ஒவ்வொரு அரண்மனையா பார்த்தனா. அதுக்கப்புறம் கடைசியா மண்டோதரியை பார்த்தனா. இதுதான் சீதையோட பயந்தனா. அதுக்கப்புறமா எங்கேயுமே பார்க்க முடியல விஸ்வரூபம் எடுத்தனா. கடைசியாக ஒரு பார்க் மட்டும் விட்டுட்டனா. அந்த சோலைக்குள்ள நின்று பார்த்தனா அங்கே ஒரு சிற்சுப மரம் ஒன்று இருந்ததா. அந்த மரத்து மேலே ஏறினா அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெண் இருந்தாலா. அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனாலா. அவதான் சீதை நினைச்சனா. அதுக்கப்புறமா சீதையை பார்த்தேன். இவ்வளவு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமனுக்கு ஆட்டகே வரும். அனுமன் என்ன சொன்னாரு, சீதையை கண்டே. இதுதான் சரியான இலக்கணம். முதல்ல பெயர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தான் வினை சொல்லுவாங்க. இதுதான் இலக்கணம். சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனுமனுடைய என்ன ஓட்டம் பாருங்க. சீதையை கண்டேன், இந்த சீதையைக்கும் கண்டேனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல. அந்த கேப்பை விட்டுட்டேன்னா சீதைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ராமருடைய மனசு பதறி போயிடும். அதனால எடுத்த உடனே சொன்ன வினை சொல்லி முன்னாடி போட்டு பெயர் சொல்ல பின்னாடி போகும். இலக்கணத்திற்கு முரண்பாடான கம்பர் அதை செய்தார். சீதையை கண்டேன்னு சொல்றதுல கண்டேன் சீதையை அப்படிங்கிற அதாவது ஒரு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்தார் கம்பர். எல்லாம் முடிஞ்சது, ராவண யுத்தம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ராமன் தமிழகத்துக்கு திரும்பி வந்தாரு. வரும்பொழுது ராமேஸ்வரத்துல வந்தாரு. இங்க இருந்தா நம்ம போனோம். இங்கேயே நம்ம வந்து ராவணனை, ஏன்னா அவன் மிகப்பெரிய சிவபக்தன், அவனை கொண்டு இருக்கும். ராமனுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியும், அவனை கொண்டு இருக்கும். அதனுடைய பாவம் நமக்கு பிரம்மஹத்தி வரக்கூடாது. அதனால சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி சிவ பூஜை செய்யணும். சிவலிங்கம் அங்க இல்லை, சிவலிங்கம் இல்லை. உடனே கைலாயத்துல இருந்து ஆத்மலிங்கத்தை கொண்டு வரதுக்காக இங்க இருந்து நேரம் அனுமன் போறாரு. போயிட்டு வரதுக்குள்ள முகூர்த்த காலம் முடிஞ்சிடும். சீதாமா பார்த்தா நான் இங்கேயே லிங்கம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சுவாமின்னு சொல்லி மண்ணால ஒரு லிங்கம் செய்தார், கராட்டி செய்தார். அந்த லிங்கத்துக்கு எல்லா விதமான பூஜைகளையும் செய்து பூஜை பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறமா அனுமன் கொண்டு வந்த ஆத்மலிங்கத்தையும் பூஜை பண்ணார். அதுவும் உண்டு ராமேஸ்வரம். ராமன் வந்து லிங்கத்தை பூஜை செய்து சிவபெருமானுக்கு லிங்க பூஜை செய்ததால ராமேஸ்வரம் பித்ருகாரியம் செய்யறதுக்கு தகுதியான இடமாக மாறியது. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம தர்ப்பணம் முதலியான பித்ருகளுக்கு செய்யக்கூடிய அந்த கர்மாவை செய்தோம் என்றால் இந்த ஆத்மா சாந்தி அடையும். முதல் விஷயம். இது சைவ வைணவத்தினுடைய ஒற்றுமைக்கு இதெல்லாம் ஒரு சான்று. நீங்க அதே போல இறந்தால் முக்தின்னு வடக்க ஒரு ஸ்தலம் வச்சிருக்கோம். பிறக்க முக்தி திருவாரூர். திருவாரூர்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்களாம் முக்தி கன்ஃபார்ம். என்னுடைய அத்தை ஒருத்தர் இருக்காங்க, அவங்களை கட்டி கொடுக்கறதுதான் திருவாரூர். அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் திருவாரூர்காரங்க திருவாரூர்காரங்க. நாங்கள் நல்லா சொல்லுவோம், திருவாரூர்காரங்க இல்லை, திருவாரூர்ல பிறந்தாதான் முக்தி. போனோம்னா திருவாரூர் நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை. மிதிக்க முக்தி மதுரை, கேட்க முக்தி அவிநாசி. அப்ப இறந்தால் முக்தின்னு ஒண்ணு இருக்கணும்ல. இறந்தால் இந்த இடத்துல இறந்தா முக்திப்பா அப்படின்னா எந்த இடம்னாக்கா வடக்க காசி. காசிலே இறந்தால் முக்தி. நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மடங்கள்ல
நிறைய பேர் நான் செத்தா இங்கதான் சாவுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், யாருக்கு தெரியும்? லெட்டரா வச்சிருக்கோம், இல்லை SMS அனுப்பிச்சிருக்காரு யமதர், சரியா உனக்கு இன்னைக்கு வந்துருவோம்ப்பா, நீ கவலைப்படாத, உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதா சாப்பிட்டு கொஞ்சம் போல புருஷாளுங்கன்னா கட்டிக்கும். ஏன்னா போற வழி உனக்கு தேவைப்படுவாங்க அப்படிலாம் சொல்லுவாரு. கிடையவே கிடையாது. இப்ப இறந்தால் முக்தி. ஏன் இறந்தால் முக்தி? இந்த ஸ்தலத்துக்கு ஏன் இறந்தால் முக்தி அப்படின்னா, இறக்கக்கூடிய ஆத்மாவை, ஒவ்வொரு ஆத்மாவையும், காசியில் இறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து மடியில் கிடத்திக் கொள்வாராம் காசி விஸ்வேஸ்வரர். ஏன் தெரியணும்ல, இறந்தால் முக்தி ரைட்டு, ஏன் அதை சொல்லணும்ல. கொண்டு வந்து மடியில கிடத்திப்பார். மடியில கிடத்திக்கிட்டு அந்த ஆத்மா, இந்த ஆத்மாவினுடைய காதுல ஒரு மந்திரத்தை சொல்லுவார். அந்த மந்திரம் தான் முக்தி தரக்கூடிய மந்திரம். அது என்ன மந்திரம்? சரி, இப்ப விஸ்வேஸ்வரர் உட்கார்ந்துட்டாரு, மடியில கிடத்திக்கிறாரு ஆத்மாவை. அந்த அம்மா அவருடைய தர்மபத்திரியான விசாலாட்சி பக்கத்துல என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இந்த முந்தான தலைப்பு இருக்குல்ல, இந்த முந்தான தலைப்பை எடுத்து அந்த ஆத்மாவுக்கு விசிறி கொடுப்பாங்க. பிரம்மாண்ட நாயகி, எத்தனை உடல்கள் தவறிருந்தாலும் அவளை இந்த கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு சூழி சுரூபமானவர். அவள் இந்த ஆத்மாவினுடைய உயிர் பிரியும் பொழுது தலைப்புல விசிறி இருப்பாங்க. சரி, காதுல சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? அதுதான் மூலம், அதுலதான் மோட்சம் இருக்கு. முக்தி தரக்கூடியது அதுதான். சொர்க்கம், நரகம் எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுடைய திருவடி பலத்தை தரக்கூடியது அது மட்டும்தான். அது என்ன மந்திரம்? ராம மந்திரத்தை காதிலே ஊதி கொண்டிருப்பார். நீங்க சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லா சுவாமிக்கும் உண்டு. பொதுவா விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளோ விசேஷம்? அதே மகாபாரதத்துல தான் வரும், அது பின்னாடி அப்படின்னு சொல்லுது. ஏன் அது அவ்வளவு விசேஷமானது அப்படின்னு கேட்டா, 18 நாள் யுத்தம். அதுல 10வது நாள் யுத்தத்திலே பீஷ்மர் சாஞ்சிட்டார். உடல் முழுக்க அம்புகள் தைக்கப்பட்டது. அவர் தரையில் அப்படி சாயறாரு. ஒவ்வொரு அம்பும் அப்படியே நிற்கி, ஊசி மாதிரி நிற்கி. அவருடைய பூத உடலை கீழே பூமியில் படாமல் அந்த அம்புகள் தாங்கி பிடிக்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா, ஒரு அம்பு படுக்கையை போல இருக்கு. அப்ப தலை அப்படி தொங்கி கிடக்கும். உடனே தன்னுடைய பேர பசங்க என்ன சொல்றாரு, டே எனக்கு தலை தொங்கி இருக்குடா, தலையை நிமிர்த்தி வைக்கணும்டா, எதையாவது கொண்டு வந்து இங்க வைங்க. துரியோதனன் நேரம் வேக வேகமா ஓடி போய் தலைகாணி கொண்டு வந்தாங்க. நம்ம எதுல பெண்டு வச்சிருக்கோமோ அதுலதான் வந்து தலைகாணியும் இருக்கும். நீங்க தரையில படுக்கிறவங்களுக்கு மனக்கட்டை வச்சிருக்காங்க அந்த காலத்துலாம். ஏன்னா பகல்ல படுத்துட்டா மறுபடியும் தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பகல்ல படுத்துட்டா மறுபடியும் தீர்த்தம் ஆடணும்னு ஒரு கணக்கு. அதனால நம்ம சும்மா சாயிருதுன்னு அதுக்கு சும்மா அப்படி சாய, ஆனால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் தூக்கும். மனக்கட்டை வச்சு தூக்குவாங்க. அப்ப இவருக்கு முழுக்க அம்பு படுக்கையா இருக்கு. இவருக்கு தலைகாணி வந்து பஞ்சில வச்சா எப்படி இருக்கும்? அர்ஜுன் வந்தான், 2 அம்பை நீட்டி குத்தி இப்படி நிப்பாட்டான். அது தலைகாணி மாதிரி அப்படி நின்றுச்சு. அப்படியே தாகமா இருக்குன்னாரு, ஒரு அம்பை விட்டான். கங்கை எப்படி விட்டு வந்து அவருக்கு தீர்த்தம் கொடுத்து. அப்ப கண்ணன் சொன்னான், பீஷ்மர் வந்து ஒரு குலத்திலே தோன்றியதிலே மிகப்பெரிய வயசானவர் அவர் தான். ஏன்னா கங்கையின் மைந்தனர். எல்லா நதிகளையும் விட புண்ணியமான நதி, புனிதமான நதி எதுனா கங்கை. அந்த கங்கைக்கு மகனாக பிறந்தவன். அதனால்தான் அவருக்கு கங்கை மைந்தன் பேரு. அவர் இப்ப மரணத்தினுடைய விழுவுல இருக்கார். இப்ப அவர் பொய் சொல்ல மாட்டார். இதெல்லாம் கண்ணன் சொல்றான். இப்ப அவர் பொய் சொல்ல மாட்டார். மரணத்தினுடைய தருவாயில் இருக்கும் பொழுது யார் ஒருவரும் பொய் சொல்ல மாட்டார். நிறைய உண்மை அப்பதான் வெளியில வரும். எங்கெங்க சொத்து வச்சிருக்கோம், யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம், யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோம், எந்தெந்த ஊர்ல எந்தெந்த வீடெல்லாம் இருக்கு. நான் சொல்றது ஒரு அசைந்த மட்டும், எங்க வீடுதான் தப்பா நினைக்கூடாது. இதெல்லாம் வந்து அப்பதான் ஒவ்வொன்றா வெளில வரும்.
அதனால கண்ணனுக்கு என்ன ஆசை அப்படின்னாக்கா, என்னுடைய நாமத்தை நானே சொல்லக்கூடாது. தற்பெருமை ஆகிடும். தற்பெருமை பேசுவது கொலைக்கு சமம், தற்கொலைக்கு சமம். அதனால என் பெருமையை நானே பேசக்கூடாது. என் பெருமை வேற யாராவது பேசணும். கண்ணனுடைய அந்த மாயாச்சாரத்தில் இதெல்லாம் ஒன்று. அதனால திருதராச தர்மபுத்திரன் தூண்டி வந்தான். இப்ப நேரா போய் உங்க தாத்தா கிட்ட, நாங்கள் எல்லாம் உய்வதற்கு ஏதேனும் மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் தாத்தான்னு கேளு. சொல்லுவாரா? தர்மபுத்திரன் சொல்லுவாரா? போய் கேளு. இந்த 5 பேரும் இந்த பக்கம் நிக்கிறான். ஒரு பக்கம் முழுக்க துரியோதனாதிகள் நிக்கிறாங்க. கண்ணன் பீஷ்மருக்கு நேர் எதிர போய் நிற்கிறான். இந்த காலால போய் நிற்கிறான். தலையை போய் தூக்கி நிற்குது. கண்ணுக்கு யார் தெரியுமா? இந்த பக்கமும் திரும்பி உங்களை பார்க்க முடியாது, இந்த பக்கமும் திரும்பி உங்களை பார்க்க முடியாது, காது மட்டும்தான் கேட்கும். தர்மபுத்திரன் கேட்கிறான், தாத்தா நாங்கள் உய்வதற்கு ஏதேனும் உபாயம் இருந்தால் மந்திரம் ரூபத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு. எதற்க காட்சி கொடுக்கறது யாருனாக்கா கண்ணன் கிடையாது, பரவாச தேவனா காட்சி தரான். அப்ப ஆரம்பிக்கிறேன் விஷ்ணு சஹஸ்ரநாமம். 1000 நாமத்திலும் அப்படியே மழையா பொழியிற. பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள் அதுக்கு வியாக்கியானம் எல்லாம் எழுதுறாங்க. யார் சொன்னது, யார் கேட்டது, இது யாருன்னு என்னென்ன மாதிரியான நாமாவளி எல்லாம் வருது அப்படின்னு. அதுல ஒரு வாக்கியம் வரும். சிவபெருமானுடைய டைலாக், பார்வதி அம்மாவுடைய டைலாக். பார்வதி கேட்டாலும் இந்த 1008 நாமாவளி இருக்கு, இதெல்லாம் நாளைக்கு சொல்றதுலாம் கஷ்டம். நீங்க தான் ஏதோ வந்து திரேதாயுகத்துல சொல்லிட்டு போயிட்டான். யார்? பீஷ்மர். துவாபர யுகத்துல சொல்லிட்டு போயிட்டான். கலியுகத்துல வர்றவங்களுக்கு டைம் இருக்காது. காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தாங்க, 8 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால கேசட்லேயே போட்டாமல் 20 நிமிஷம் எம்எஸ்எம்மா பாருங்க. ரொம்ப கஷ்டம். சின்னதா ஷார்ட்டா ஸ்வீட்டா அதை ஈக்குவல் பண்ற மாதிரி. இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எங்க பசங்க வந்து கேட்போம், சார் 8 மார்க் கொஸ்டின் 2 பக்கத்துக்கு இருக்கு, அது சுருக்கி ஒரு 1/2 பக்கமாக போடுங்க. நான்லாம் அந்த நாட்டுக்கு என்ன கேட்பேன், 8 மார்க் இருக்கு, 4 மார்க் போட்டால் போதுமா, 2 மார்க் போட்டால் போதுமா? சார் வேணும் சார், 8 மார்க் வேணும் சார். மரியாதையும் போய் முடியாது. பார்வதி நமக்காக கேட்கிறாங்க. இந்த இவ்வளோ பெரிய 1008 நாமத்தையும் நம்ம மக்களால சொல்ல முடியாது சுவாமி. அதை சுருக்கி எவ்வளவு லகுவா சொல்ல முடியும். லகுவா சிம்பிள், சாதாரணமா நீங்க சொல்லுங்க. சிவபெருமான் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா பிரீஃப் பண்ணணும். நீங்க ஒரு நாமத்தை எடுத்து எவ்வளவு வேணாலும் பிரீஃபா சொல்லணும். இதை சுருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கொஞ்சம் இருக்கும். அதுலேயும் 1008 நாமம், 1008 நாமத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 200 நாமம் இல்லை ஒரு 100 நாமம் அஸ்வத்திரமாவது சொல்லிட்டு போ அப்படின்னா அதுக்கும் டைம். சரி, தசநாமம் சொல்லு, 10 நாமம் சொல்லு, தசநாமம் சொல்லு. நாமம் சாப்பிட்டு போது நாங்கள் திருமணம் சாப்பிட்டு போது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, துவாதச திருமணம் நான் சாப்பிடுவோம். 12 நாமம் 12 சாப்பிடும் போது 12 சீசூட்டு வரும்போது 12 தாயார் பேர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காதுக்கு சொல்லலாம், ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட் ரொம்ப சாதாரணமாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லணும் சிவன் கேட்க, எப்படி சொல்லணும்? மேக்ஸிமம் 2 லைன்ஸ் பார்வதி சொல்லணும். மேக்ஸிமம் 2 லைன்ஸ், மினிமம் 1 லைன். சிவன் பார்த்துருவார். மனுஷன் புத்துயிரும் குலையுருமாக எப்படி கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பான். இப்படி அதை என்ன சுருக்க சொல்றியா? சரி, கொண்டாடி கேட்டு அப்போ ஏதாவது சொல்ல முடியுமா? இது பாருங்க எவ்வளோ அழைப்பாரு. கடைசி அதாவது கீழே இருக்கணும் இல்லை, பரமசிவனா தொடங்கி இதுதான். மனைவி சொல்லுக்கு மீறிய ஒரு சொல் உலகத்தில் கிடையாது. மனைவி சொல்லு கேட்டா உண்டு. என்ன மாதிரி மனைவி சொல் கேட்கணும். என்ன மாதிரி ஞாத்திகாரி வரலன்றதை உடல் ரெக்கார்டில் கேட்பாலும் தெரியல. அப்போ சிவபெருமான் சொல்ற, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணி.
ராம 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 3 முறை சொல் போதும். அது சரஸ்வர நாமத்துக்கு இணையானது. மனசாட்சி வேணும். நீ என்னதான் ராமர் கோயிலுக்கு வந்த கூட ராமரை தூக்கி வச்சு பேசக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க இருக்கிறது ராமர் கோயில் அப்படின்றதுனால ராமரை வந்து நீங்க தூக்கி வசதி வச்சு பேசுறீங்களா? இல்லவே இல்லை, கிடையாது. அப்ப ராமர் ஏன் அவ்வளவு உயர்ந்தவர்? ராமர் தான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சுவாமி. நீங்க இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு எல்லா விதமான வசதியையும் செய்து கொடுப்பவர் யாரு அப்படின்னாக்கா கிருஷ்ண பரமாத்மா. கண்ணன் வீடு வேணும், மாளிகை வேணும், ஆபரணங்கள் வேணும், சுகபோகங்கள் வேணும் அப்படின்னாக்கா கிருஷ்ண பரமாத்மாவை கேட்கணும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னாக்கா யாரை கேட்கணும்? ராமரை கேட்கணும், ராமபிரானை கேட்கணும். அப்ப ராமபிரான் தான் கொடுப்பார், ராமர் தான் மோட்சத்தை கொடுப்பார். இப்ப இறந்தோடனே எல்லாம் மோட்ச தீபம்னு ஒரு போடுறாங்க தெரியுமா? வேற எந்த கோவிலையும் போடக்கூடாது, ராமர் கிட்ட தான் போய் போகணும். ஏன்னா ராமர் தான் அந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. அப்போ ராம 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 இது கணக்கு உண்டு. ராமா கணக்கு உண்டு. 2 5 அக்ஷர கணக்கு. 2 5 2 5 10. 10 10 10 10 பெருக்கல் 10 100 100 பெருக்கல் 10 1000 வந்துடும் மேக்ஸ். அப்ப 1000 நாமத்திற்கு சமம் நீங்கள் 3 முறை ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. இது போல ராமநாமத்தை மட்டுமே சொல்லி 96 கோடி முறை ஜபம் செய்து ஒன்று எப்ப வேணாலும் சொல்லலாம். ராமநாமம் எப்ப வேணும்னாலும் சொல்லலாம், எங்க வேணும்னாலும் சொல்லலாம். இந்த ராமநாமத்தை 96 கோடி முறை ஜபம் செய்து தியாக பிரம்மம் தியாகராஜர் கிட்டத்தட்ட ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், அனுமனோடு பிரத்யக்ஷமா நேரில் நீங்க எப்படி என்ன பாக்குறீங்களோ நான் எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கணும். அப்ப அந்த ராமேஸ்வரத்துல சிராத்தம் செய்யணும் அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய வேத வித்தை வைத்து நாம் செய்ய வேண்டும். அறகுறையா இருக்கணும் செய்யணும். அதுதான் சொல்றேன். சிராத்தம் எதனால் இறந்ததாக கருதப்படும் அப்படின்னாக்கா கல்லாத புரோகிதனை வைத்து ஒரு சிராத்தம் செய்தால் அது இறந்ததாக கருதப்படும். இந்த விஷயம் தெரியணும், தெரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது தெரியல அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாது. தவறாக செய்தால் அது இறந்ததாக கருதப்படும். ஒரு வேள்வி எதனால் இறந்ததாக கருதப்படலாம்? ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு வேள்வி பண்றோம் அப்படின்னாக்கா தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுக்கவில்லை என்றால் அந்த வேள்வி பூர்த்தி ஆகாது, யாகம் பூர்த்தி ஆகாது. நல்ல ஒரு உதாரணம் நம்மளுடைய வாமனாவதாரத்திலே சொல்லலாம். நரசிம்மருடைய அவதாரம் இரண்யனுக்காக ஏற்பட்டது. பிரகலாதனுடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலியுடைய தாத்தா தான் பிரகலாத ஆழ்வார். இந்த பிரகலாத ஆழ்வானுடைய புண்ணியம் மகாபலி சக்கரவர்த்தி 3 தலைமுறையாக காப்பாற்றி வந்தோம். மகாபலிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னாக்கா இந்திர பதவி வேணும், இந்திர பதவி வேணும். அப்ப உடனே சுக்கராச்சாரியார் சொன்னாங்க, அப்பா 100 யாகம் செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே 100 யாகங்கள் செய்தால் உனக்கு இந்திர பதவி கிடைக்கும். ஒவ்வொரு யாகத்தினுடைய போட்டியிலும் நீ தானங்கள் கொடுக்க வேண்டும். யார் என்ன வந்து கேட்டாலும் தானம் கொடுக்கும். ஒருத்தன் வந்து கேட்பான், எனக்கு 100 பசுமாடு கொடுத்துடும், எனக்கு 10 கிராமம் கொடுக்கணும். அதுக்கு தகுதியாக இருந்தால் மட்டும்தான் நீ யாகம் செய்யணும். சரிங்க சுவாமி, நான் செய்யறேன். 99 யாகம் பூர்த்தியானது. மகாபலி செய்தது 100வது யாகம் செய்ய ஆரம்பிச்ச உடனே இந்திரனுடைய அந்த நாற்காலி திக்கு 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 எரிய ஆரம்பிச்சு.
நேரா போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டார். சுந்தரமான் கவலைப்படாத, நான் வாமன அவதாரம் எடுத்து அவனை பார்த்துக்கிறேன். இந்த யாகசாலை பூர்த்தி ஆக போகுது. சுவாமி உபநயனம் பண்ணி வைத்த பிறகு கூறும் கையுமாக ஒரு தாழம் உடை குடித்து வாமனாக 3 அடி சிறுவனாக அந்த யாகசாலையோட பிரவேசிக்கிறார். வாமன அவதாரம் எடுத்து சுவாமி வர அந்த குழந்தைய பார்த்த உடனே மகாபலிக்கு ஆஹா எப்பேற்பட்ட தேஜஸ். பக்கத்துல சுக்கராச்சாரியர் அகலையிலே நிறைமாம் என்று அளவேல் மங்கை உரைமாறுவாள் மகாலட்சுமி மார்பில் இருக்காள். மகாலட்சுமி இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? தெய்வீகமா ஜோதிர்மயமா ஒளி பொருந்தியதாக இருக்கும். சுவாமி அவளை வெளியே தெரியக்கூடாதுக்காக ஒரு தோல்ல துண்டு வர போட்டு மறைச்சிருக்காங்க. அவன் தெரிஞ்சாலும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் வாமனன் கிடையாது, நான் திருக்கிறவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு துண்டை வர போட்டு மறைச்சிட்டு வரேன். ஆனா இதை அவர் பார்த்துட்டார், சுக்கராச்சாரியா பார்த்துட்டார். இவர் மறைக்க அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு இந்த துண்டை போட்டு மறைக்க எட்டி பார்க்கிறார். சுக்கராச்சாரியர் பார்த்துட்டார். இப்ப மகாபலியுடைய யாகசாலை உள்ள பிரவேசிக்கிறார் சுவாமி. அப்பா குழந்தாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் மகாபலி. மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு நிலம் வேண்டும்னு கேட்கிறார். எவ்வளவு வேணும்? 10 கிராமம் வேணுமா, 100 கிராமம் வேணுமா, எவ்வளவு வேணும் சொல்லு. இல்ல எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் கேட்கிறேன். 3 அடி தான் நிலம் கேட்கிறேன். மகாபலி சிரிச்சுட்டு சொல்றாரு, சுவாமி 3 அடி நீ என்ன பண்ண போற குழந்தை? நான் 30 அடியாவது தரேன், நல்லா அழகா தாராளமா கட்டிக்கும். எனக்கு 3 அடி போதும். உடனே சுக்கராச்சாரியாரு மகாபலியை கூப்பிட்டு, இங்க பாரு அவர் ஏதோ வில்லங்கமா கேட்கறான் அந்த பையன், நீ அவனுக்கு எதுவும் கொடுக்காது. இல்ல சுவாமி, இவருக்கு தான் கடைசி பிராமணன், இவருக்கு கொடுத்தாதான் இந்த 100வது யாகம் பூர்த்தியாகும். யாகம் பூர்த்தியானதான் நீங்க சொன்ன மாதிரி நான் நினைச்ச மாதிரி இந்திரனுடைய பதவியில போய் உட்கார முடியும். இந்திரனுக்கு சமமா போய் நான் உட்கார முடியும். நீ இவனுக்கு தானம் கொடுத்துட்டனாக்கா மொத்த சாப்டர் க்ளோஸ், அதனால கொடுக்காது, வேண்டாம். இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த குழந்தைய பார்த்தோன்னே கொடுக்கணும்னு தோணுச்சு. சுக்கராச்சாரியருக்கு என்னன்னாக்கா மனைவி கூட தானம் கொடுக்கணும். மனைவி கிட்ட போய் சொல்றாரு, மகாபலியுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாரு, நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவர் ரொம்ப நல்லவர், வீட்டுக்கார பேச்ச கேட்கிறார். இல்ல சுவாமி, அவர் என்ன சொல்றாரோ அதுதான், அப்புறம் தான் குரு வார்த்தை தான் நல்ல மனைவியில. அதனால அவர் என்ன பண்றாரோ அதுதான் சொல்றாரு. மகாபலி அந்த கம்மண்டலத்தை எடுத்துட்டு வாழ்ந்தார். கம்மண்டலத்துல கூடிய நீரை வார்த்து அவர் கொடுக்கணும், தண்ணீரை வார்த்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரி, எவ்வளவு எத்தனை 3 அடி கேட்டீங்க, என்னுடைய அடியில் அளக்கணுமா எப்படி? அதுக்கு ஏதாவது பெரிய அளவு ஏதாவது வச்சிருக்கீங்களா? முழம் போடுறவங்களாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக ஒரு முழம் அளவு வச்சிருப்பாங்க. பூக்கடையில் போனீங்கன்னாக்கா தெரியும், அவங்க முழம் போடுறதே ஒரு அழகு. அவங்ககிட்ட காட்டும் போது ஒன்று இருக்கும், நம்ம பைக்கு வந்த உடனே ஒன்று இருக்கும். இந்த மாதிரி மகாபலி கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அடி ஏதாவது அளந்து வச்சிருக்கியாப்பா? இல்லை நான் அளந்து தரவா, என் கால் கொஞ்சம் பெருசாக இருக்கு, நான் அளந்து தருவேன். வாமனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பாதத்தால் நான் அளந்து குஞ்சி பாதம் குட்டியா இருக்கு. மகாபலி அங்கே கேட்கிறாரு, அப்பா ராஜா உன்னுடைய கால் ரொம்ப சின்னதா இருக்கு, நீ அதனால அளந்தனா இன்னும் கம்மியா வரும், நான் வேணா என் காலில் அளந்துருவேன். அதெல்லாம் வேணாம், என் காலில் அளந்துருவேன். தந்த தரியா இல்லையா? இவன் போடுவது சரியா இல்லையா? இல்ல தந்துறேன் உன் அளவுலேயே நீ அளந்துக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி அந்த கம்மண்டலத்துல இருக்கக்கூடிய நீரை வார்க்கிறாரு. தண்ணி வரல வார்க்கு வழியா. சுக்கராச்சாரியர் அதுக்கு முன்னாடி வண்டு ரூபத்துல தண்ணி வந்தாதான தானம் பூர்த்தியாகும். மாணவனை காப்பாற்றுறாரு ஆசிரியர். வண்டு ரூபத்துல போய் அதோட துணையில அடைச்சிட்டார். ஏன் தண்ணி வரலன்னு பாக்குறாரு. வந்த பெருமானுக்கு தெரியும். பக்கத்துல இருக்கக்கூடிய கர்ப்பையை எடுத்தார். அந்த துவாரத்துல ஒரு குத்து கண்ணு அவுட்டு. சுக்கராச்சாரியர் ஒரு கண்ணு கிடையாது. அப்புறமா தண்ணி வர அந்த தீர்த்தம் விட்ட உடனே
தத்தம்னு கொடுக்கிறாரு, தானமா கொடுக்கிறாரு. சுவாமி திருவிக்கிரம அவதாரம் பண்றாரு. விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஆண்டாள் சொல்றா இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்குன்னு. சுவாமி திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். ஓரடியால் இந்த பூமி அளந்தாரு, ஓரடியால் இந்த பூமி அளந்தாரு, ஓரடியால 7-14 லோகத்தையும் தாண்டி சத்தியலோகம் பரியந்தமாக பிரம்மலோகம் சத்தியலோகம் வரைக்கும் அந்த பாதம் போகுது. சத்தியலோகம் வரைக்கும் போகும் பொழுதுதான் பிரம்மாவினுடைய மிஸ்ஸஸ் சரஸ்வதி சொல்றாங்க, பாருங்க, மூவருக்கும் தேவருக்கும் கிடைக்காத திவ்ய திருவடி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு. இதுக்கப்புறம் எப்ப வருமோ தெரியாது, வருமா வராதோ தெரியாது. அதனால உங்களுடைய கம்மண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அந்த பாதத்துல விடுங்க. அதுக்கு ஆகாச கங்கைன்னு பேரு. அந்த கங்கை, அந்த ஆகாச கங்கையை எடுத்து அந்த பாதத்துல விடுங்க சுவாமி. ஏன்னா வந்தவருக்கு பாத பூஜை பண்ணணும். மாமனார் இல்லையா சரஸ்வதி. ஏன்னா உண்டி கமலத்திலிருந்து உதித்தவன் நான்முகன். நான்முகன் நாராயணனுடைய உந்தியிலிருந்து பிறந்தவன். அதனால மகன் மருமகன், மாமனாருக்கு பாத பூஜை நடக்கும். அதிலிருந்து பட்ட சில துளிகள் தான் இந்த பூமியிலே பிரபாகமாக ஓடியது. அதைத்தான் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலே தரித்தான். பிறகு பகீரதனுக்காக சில ஜடைவாரத்தை மட்டும் அவிழ்த்து அது கங்கையாக இன்று பிரபாகமாக ஓடிக்கொண்டிருக்கு. நீங்க அதுவே தெற்க தட்சிண பாரதத்துல வந்தீங்கன்னாக்கா மதுரையில திருமாலிருஞ்சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அழகர் கோவில்னு சொல்லுவாங்க. அதுல மலைக்கு மேல நூப்புர கங்கைன்னு ஒண்ணு உண்டு. நூப்புர கங்கை, பழமுதிர் சோலை, அதுக்கு மேல ராக்காய் கோயில் அந்த கிராம தேவதை இருப்பா, அதுக்கும் மேல அந்த நூப்புர கங்கை. அந்த 6 சிலம்பாறுன்னு அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாருக்கும் அதுதான் தீர்க்கம். கும்பாபிஷேகமா அங்கதான் தீர்க்கம் போகும். லிட்டர் கணக்கில் கொண்டு போவாங்க, அவங்க கேன் வாங்கிட்டு கொண்டு போவாங்க தண்ணி. அதுக்கு நூப்புர கங்கைன்னு ஒரு சிலம்பாறு. ஏன்னா சுவாமியினுடைய சிலம்பிலிருந்து பட்ட சில துளிகள் அங்க ஆறாக ஓடுது. அதை கௌரவிக்கணும், அதை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக கீழே இருந்து அழகர் என்ன பண்ணுவாரு, வருஷத்துக்கு ஒரு நாள் பல்லக்கில மேல போய் தீர்த்தமாட்டு மறுபடியும் கீழே இறக்கி வருவார். அப்ப தானம் கொடுத்தால் தான் அந்த யாகம் வேள்வி பூர்த்தியாகும். இல்லைனாக்கா அது இறந்ததாக கருதப்படும். ஒரு வேள்வி எதனால் இறந்ததாக கருதப்படுவது, அந்த தானம் இல்லாத வேள்வி இறந்ததாகவே கருதப்படுகிறது. வழி என்பது எது? எது வழி? எது நன்மையோ அதுதான் சிறந்த வழி. எது நமக்கு நன்மையை தருமோ, எது நமக்கு நன்மையை தருமோ அதுதான் நமக்கு சிறந்த வழி. நீராக பேசப்படுவது எது? ஆகாயமே நமக்கு நீராக பேசப்படுகிறது. உணவாவது எது? உணவாவது எது? பசுவே உணவு. இதோட முடிச்சிட்டோம்னாக்கா கேஸ் போடுவாங்க. பேசனை யார் மேலேயும் போடுவாங்க, கேட்கிறவங்க மேலேயும் போடுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா பர்சன் அப்படிதான், பசுவே உணவு, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மகாபாரதம் என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னா, பசுவே உணவுன்னு எப்படி நம்ம சொல்றோம்? பசுவிலிருந்து வரக்கூடிய பால் தயிராகும். பசுவே தயிராகும், பாலே தயிராகும், தயிரிலிருந்து மோர், மோரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய். அந்த நெய்யில தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பசு நெய்யில தான் யாகம் வேள்வி எல்லாம் செய்யும். பசு நெய்யில செஞ்சோம்னாக்கா தான் அது முழுமையடையும். ஹோமோனே வாத்தியார் எழுதி கொடுத்தாரு 2 கிலோ பசு நெய். சில பேர் கேட்பாங்க, அறிய சாமி நெய் 2 கிலோ வைக்கிறீங்க சார்? நான் அதான் விளையாட்டா சொல்லுவேன், ஆமாங்க ஹோமத்தில் ஒரு 2 மணி நேரம் உட்காருவேன், பசிக்கும், பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நெய்யை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்துட்டு சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும். அது ஒரு எனர்ஜி பேலன்ஸ் சார். நெய்யை ஹோமத்தில் தான் கேட்குறேன். அப்போ அந்த வேள்வியினுடைய அந்த புகையாகப்பட்டது
எங்க போய் சேரும்? வானத்தில் போய் சேரும். அது மழையா மேகமாக மாறும். அது மழையாக பிரவேசிக்கும். மழை மறுபடியும் இந்த பூமிக்கு வரும். பூமியிலே அந்த மழையை கணிக்கக்கூடியது தானியங்கள். தானியங்கள் நமக்கு உணவாக மாறும். அப்ப பசுவே உணவு என்பது இது மறைமுகமான பொருள். உடனே யக்ஷப்பிரசன்னம் வந்து தப்பா சொல்லுது. யக்ஷப்பிரசன்னமே சொல்லிடுச்சு. எப்படி சொல்லுவோம்? யக்ஷப்பிரசன்னமே பசுதான் உணவு அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பெண்களையுமே சக்தியின் சுரூபமாக பார்க்கிறோமே, அது எப்படி மாறும்? பெண் என்பவள் ஆற்றல் சக்தி. அவள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவள். பெண் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்க முடியும். ஆனால முடியாது. நீங்க என்ன வேணும் நினைச்சுக்கணும். ஒரு ஆணாக சொல்றது எனக்கு பெருமைதான், தப்பே கிடையாது. பெண் மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறாள். பேர்லாம் எழுதும்போது என்ன எழுதுறோம்? குரு தான் எழுதுறோம். குருநாயர், ஸ்ரீநாயர், மகாலட்சுமி இல்ல. ஒரு கோவிலோட போறோம், முதல்ல நேரம் போய் பெருமாளை பார்க்கணுமா? இல்ல மாற்று மகாலட்சுமி இருக்காங்கன்னு பார்க்கணும். தாயார் சன்னதியை பார்க்கணும், அம்பாள் சன்னதியை பார்க்கணும். அப்ப பெண் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப உணவு என்பது எது? பசுவே உணவு என்பதுதான். இத ரொம்ப அழகா ஒரே வகையில் சொல்லிருக்காங்க. பசுவே உணவு. அந்த உணவுன்றது எதை குறிக்கிறது அப்படின்றால், இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆகி கடைசியா அந்த பூமியில வந்து அந்த மழை விழுந்து அந்த மழையின் மூலமாக தானியங்கள் நமக்கு உணவாக பயன்படும். இது வரைக்கும் 80 கேள்விகள் பார்த்துருக்கோம். இனி அடுத்த வகுப்பிலே மீத யக்ஷப்பிரசனத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை பார்க்கலாம் என்று கூறி, இதுகாரம் கேட்ட மந்தவங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். பல்லாண்டு 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 அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வழிவாய் பல மாறி வாழ்கின்ற மொழியும் பல்லாண்டு வழிவார் சோதி வளர்ந்து ஆழியும் பல்லாண்டு வழிபோட்டு வளர்ந்து அப்பா ஜன்யமும் பல்லாண்டே நஞ்சு